வணக்கம். தைமூர் இன்வேஷன் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு டெல்லி சுல்தானத்துல ஒரு 3 டைனாஸ்டி நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு ரிமைனிங் இருக்கிற 2 டைனாஸ்டியும் முடிச்சிடலாம். இது ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ இதை இன்னைக்கே நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி தைமூர் இன்வேஷன். தைமூர் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஹெட் ஆஃப் த சக்கத்தாய் டர்க் அப்படி சொல்றாங்க. இவரோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்கண்ட். அண்ட் இவர் வந்து ரூலர் ஆஃப் த மங்கோல்ஸ் இன் சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஏஷியாவில் இப்போ இந்த உஸ்பெகிஸ்தான் அந்த ரீஜன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரீஜன்ல இருந்து இவர் வந்து வருவார். வரும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ராய் பர்ஷியா, அதாவது ஈரான் இருக்கு இல்லையா, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, டெஸ்ட்ராய் மீன் கம்ப்ளீட்லி அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் கொன்னுட்டு அதுக்கப்புறம் டெல்லிக்கு வருவார். இன்வேடட் இந்தியா 1398. 1398ல தான் வந்து இந்தியாவுக்கு வராரு. டூரிங் த ரெயின் ஆஃப் த நசுருதீன் முகமது துக்ளக். நசுருதீன் முகமது துக்ளக் இவரோட பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. லாஸ்ட்ல நம்ம வந்து துக்ளக் டைனஸ்டி படித்தோம். அதுல லாஸ்ட் ரூலர் வந்து பார்த்தீங்கன்னா நசிருதீன் முகமது துக்ளக். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1412 வரைக்கும் ஒரு ரூல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி படித்தோம். ஓகே, நான் அது என்ன ஸ்டோரின்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ 1398ல வந்து பார்த்தீங்கன்னா தைமூர் வருவார். ஆக்சுவலாக தைமூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து லைட்டாக ஊனமாக இருக்குமா, ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நொண்டி நொண்டி தான் வந்து நடப்பாராம். அப்படி நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு இந்த நசீருதீன் முகமதுலாம் என்ன சொல்லுவாராம், வரட்டும் அந்த நொண்டி கிழவன், இங்க வந்த உடனே அடிச்சு ஓட விடுவோம். ஓட விட்டா நம்ம வந்து டெல்லி சுல்தானா யாருன்னு அவனுக்கு தெரியும், நம்ம யாருன்னு காட்டுவோம், நம்ம ஒரு சாம்பியன்னு அவனுக்கு காட்டுவோம் அப்படி சொல்லிட்டு நசீருதீன் முகமது இங்க வந்து டெல்லியில இருப்பாரு. ஸோ தைமூர் வந்து இன்வேஷனுக்கு வருவாரு. வந்து ஒரே நாள்ல நசீருதீன் முகமது வந்து தோக்கடிச்சுடுவாரு. இந்த பேட்டில்ல நசீருதீன் முகமது வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. ஓகேங்களா? ஸோ எஸ்கேப் ஆகி ஊரை விட்டே ஓடிடுவாரு. அண்ட் தைமூர் ராப்டு பீப்புள் அண்ட் லூட்டட் இந்தியா வித் த வெல்த் அக்குமுலேட்டட் பை சுல்தான் ஓவர் 200 years. சுல்தான் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்ச ஒரு 200 year மொத்த வெல்த்தையும் வந்து பார்த்தோன்னா தைமூர் வந்து ஒரே லூட்டா அடிச்சிட்டு போயிடுவார். ஓகேங்களா? He said to have inflicted on India more misery than had ever before be done by a conqueror in single invasion. ஒரு கான்கரர் சிங்கிள் இன்வேஷன்ல இந்தியாவுக்கு இவ்வளோ ஒரு கொலை கொடூரமான ஒரு சம்பவத்தை யாருமே பண்ணதில்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா தைமூர் பண்ணிட்டு போவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, வந்த உடனே வந்து ஒரு 2 3 மாதம் வந்து அப்படியே ரூல் பண்ணிட்டு இருப்பாருங்க. அது ரூல்லாம் பண்ண மாட்டார், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார். ஏன்னா அவர்லாம் வந்து உஸ்பெகிஸ்தான் அந்த ரீஜன்லேருந்து தானே வராரு. அவர்லாம் யானையெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ யானையெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு தனக்கு வந்து சலாம் போட வைப்பார். 4 5 யானையை வந்து தன்னோட கூடாரத்துக்கு வெளியிலேயே வந்து பார்த்தோன்னா கலர் கலராக பெயிண்ட் அடித்து நிற்க வச்சுக்குவாராம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்படியே பெரிய பெரிய பில்டிங்லாம் அங்கே வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ எப்போ, அதாவது குதுப் மினார்லாம் இருக்கும் இல்லையா, எப்போ இவ்வளோ பெரிய மாஸ்கெல்லாம் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற கட்டட கலைஞர்லாம் கூப்பிட்டு வச்சு இவர் நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டணும் சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயம் அவர் பாட்டு ஜாலியாக ஒரு 2 3 மாதம் என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும், என்ன இன்சிடென்ட் தெரில. பட் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மொத்த டெல்லியும் டெஸ்ட்ராய் பண்ண சொல்லிடுவாரு. இருக்கிற ஆண் பெண் எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா கொல்லுங்க. கிட்டத்தட்ட 10 நாள் கொல்லிருப்பாங்களாம். ஸோ இங்க இருக்கிற வேலைக்காரங்க கூட கழுத்துல செயின் தான் போட்டிருப்பாங்களாம். அப்போ தங்கம் வந்து அணிஞ்சிருப்பாங்களாம். ஸோ தங்கத்தை எடுத்துங்க, மற்றவங்கள கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வரான். ஸோ டெல்லியில இருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாதான். அந்த மாதிரி மொத்த எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா கொன்னுட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இவர் வந்து கிளம்புவாரு. இவர் தைமூர் கிளம்புனதுக்கு அப்புறம் டெல்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எப்படி சொல்றது, யாருமே டெல்லி பக்கமே பக்கமே வர முடியாதான். ஒரு காக்கா, கழுகு, நரி இதுதான் இருந்துச்சாம் டெல்லியில. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 3 மாசத்துக்கு யாருமே டெல்லி பக்கமே வரலையாம். ஸோ 1398 ஒரு 2 வருஷம், ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் முகமது வந்து அந்த டெல்லி வந்து அங்க நிறைய பிணங்கள், அப்ப மண்டை ஓடு இந்த மாதிரிலாம் கிடக்கும் இல்லையா, எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சும்மா நசீருதீன் முகமது 1412 வரைக்கும் சும்மா ரூலர் அப்படிங்கிற பேர்ல சும்மா இருப்பாரு. ஸோ இப்போ தைமூர் வந்துட்டு போன உடனே வந்து டெல்லி சுல்தானுக்கு கீழே இருந்த எல்லா கிங்டம் சின்ன சின்ன ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, எல்லா இப்போ மால்வா இருக்கும், மேவார் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாக தனியாக போயிடுவாங்க, செப்பரேட் ஆயிடுவாங்க. டெல்லி ஒரு கேபிட்டல் மாதிரியே இருக்காது.
ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டு போயிடுவார். ஸோ 1412 வரைக்கும் சும்மா கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா முகமது இருப்பார். 1412க்கு அப்புறம் இவர் இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் 1414 அப்போ கிசர் கான் வந்து டெல்லியை வந்து நான் வந்து ரூல் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். பட் இந்த கிசர் கான்லாம் வந்து டெல்லியை ரூல் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 7 to 9 கிலோமீட்டர் சரௌண்டிங் ரேடியஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டெல்லி சுல்தானேட்டே இருக்குமா. அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல எவ்வளோ பெருசு இருக்கும் டெல்லி கிட்டத்தட்ட. அவர் வந்து நம்ம வந்து ராம்நாடு வரைக்குமே வந்தாரு அப்படி சொல்லி தான் படித்தோம். அங்கே அலாவுதீன் கில்ஜி மங்கோல்ஸ் எல்லாம் ஓட விடுவாரு அப்படிலாம் சொல்லி படித்தோம். பட் இப்போ அரௌண்ட் ஒரு 7 கிலோமீட்டர் ரேடியஸ் அவ்வளோதான் இருக்குமா டெல்லி டெல்லி சுல்தானேட்டு. அந்த அளவுக்கு ஒரு பர்சன் தைமூர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிருப்பாங்க. தைமூர் நாமினேட்டட் கிசர் கான் டு ரூல் ஓவர் பஞ்சாப் அண்ட் ஹிம்செல்ஃப் ரிட்டர்ன் டு சென்ட்ரல் ஏஷியா. தைமூர் என்ன பண்ணியிருப்பாரு, கிசர் கான் அது ஒரு வந்து பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ண அலோவ் பண்ணிட்டு போயிருப்பாரு. ரீசன் என்னன்னா தைமூர் வந்த உடனே தைமூருக்கு நிறைய ஹெல்ப்லாம் வந்து பார்த்தோன்னா கிசர் கான் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால பஞ்சாபை ரூல் பண்ண விட்டு போயிருப்பாரு. ஹீ டைட் ஹிஸ் பே டு கான்கர் சைனா 1404. சைனாவுக்கு வந்து பார்த்தோன்னா கான்கூர் பண்ண கிளம்பும் போதே வந்து நோய்வாய்ப்பட்டு தைமூர் வந்து இறந்துருவார். ஓகேங்களா. ஸோ தைமூர் இன்வேஷன் நீங்கள் வந்து மெயினாக படிக்க வேண்டியது இவ்வளோதான். சும்மா ஒரு மெயினாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சையத் டைனாஸ்டி, ஃபோர்த்து வர டைனாஸ்டி 1440லேருந்து 51 வரலைக்குமே வந்து இவங்க ரூல் பண்ணுறாங்க. ஓகேவா. அரௌண்ட் ஒரு 37 இயர்ஸ் வருது. ஹீ ஹெல்ப்டு தைமூர் இன் ஹிஸ் இன்வேஷன் ஸோ வாஸ் கிவன் த கவர்னர்ஷிப் ஆஃப் லாகூர். இவர் வந்து தைமூருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதுக்காக லாகூரோட கவர்னர்ஷிப் வந்து இவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ லேட்டர் அவர் என்ன பண்ணுவார், முகமது அதாவது நசருதீன் முகமது இறந்துருவாரா. ஸோ இவர் வந்து டெல்லியில் வந்து ஏன்னா டெல்லி அப்படிங்கிறது அலாவுதீன் கில்ஜி அதுக்கு முன்னாடி பால்பன் இல்டுமிஷ் இவங்கெல்லாம் ரூல் பண்ண ஒரு பெரிய கிங்டம், ஒரு மிகப்பெரிய மகாராஜாலாம் இருந்த ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல உட்கார யாருக்கு தான் ஆசை இருக்காது. ஸோ கிசர் கான் வந்து நான் இந்த கிங்டமோட ஹெட்டு கிங்கு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்குவாரு. அண்ட் கிளைம்டு டு ஹாவ் டிசெண்டன்ட் ஃப்ரம் த ப்ரொஃபேட் ஆஃப் இஸ்லாம். நான் வந்து ப்ரொஃபேட் ஆஃப் இஸ்லாமோட அந்த வழி வந்தவன் சொல்லிட்டு இவரே வந்து கிளைம் பண்ணிக்கிறாரு. கிசர் கான் டுக் த டைட்டில் ரியாத் ஐ ஆலா. ரியாத் ஐ ஆலா சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் வச்சுக்கிறாரு. அப்படின்னா நாட் அ கிங். ஓகேவா. இந்த காயின் வேர் ஸ்ட்ரக்ட் அண்ட் குதுப்பா வாஸ் ரீட் இன் த நேம் ஆஃப் த தைமூர். அதாவது காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைமூரோட பேர்ல அடிக்கிறாங்க. ஓகேவா. அதே போல குதுப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பத்தி புகழ்ந்து பேசுறது. இவர் கிசர் கான் இருக்கார் இல்லையா, இவரோட கோட் இருக்கும் இல்லையா, அந்த கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தைமூரை பத்தி ரொம்பவே புகழ்ந்து பேசி இவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா. கிசர் கானை பொறுத்தவரை இவ்வளவுதான். இவர் வந்து கவர்னர்ஷிப் ஆஃப் லாகூர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுற சொல்லிட்டு சையத் டைனாஸ்டி அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டியை கொண்டு வருவார். அதான் இவர் வரும்போது டெல்லி வந்து அரௌண்ட் ஒரு 7 to 9 கிலோமீட்டர் ரேடியஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கூட யாரும் கட்ட மாட்டாங்களாம். மிரட்டி கேட்டால் கூட யாரும் தர மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் டெல்லி சுல்தானட் இப்போ இருக்கும். ஓகேங்களா. இந்த யானை தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதை தான். முபாரக் ஷா 1421லேருந்து 34 வரைக்கும் இருக்காரு. கில்டு அண்ட் டிப்போஸ்டு பை நோபல்ஸ் அண்ட் முகமது ஷா, அதாவது முபாரக் ஷா, முகமது ஷா, அலாவுதீன் ஷா இவ்வளவுதான். சையத் டைனாஸ்டியோட லாஸ்ட் ஒரு ரூலர் அலாவுதீன் ஷா. ஸோ இந்த சையத்தை பொறுத்தளவு மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் வருது யாருன்னா கிசர் கானு, லாஸ்ட் அலாவுதீன் ஷா ஆலம். சரிங்களா. ஸோ முகமது ஷா ரூல்டு வெரி ஸ்மால் ஏரியா அரௌண்ட் 30 மைல். இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டெல்லி சுல்தானட் வந்து கொஞ்சம் பெருசாக்கியிருக்காரு. தட்ஸ் மீன் 30 மைலு. 30 மைலுங்கிறது ரொம்ப 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 குட்டியான ஒரு இடம். ரெஸ்ட் பீயிங் கவர்ன்டு பை நோபல்ஸ். அதாவது நோபல்ஸ் தான். நோபல்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஹெட் இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. அலாவுதீன் ஷா ஆலம் வாஸ் த லாஸ்ட் சையத் கிங். இவரை பார்த்துக்கோங்க. யஹா பின் அகமது பின் அலா அப்துல்லா ஸ்ரீ ஹிந்தி இப்படிங்கிற ஒருத்தர் தான். அந்த ஸ்ரீ ஹிந்தி இந்த பேரை பார்த்துக்கோங்க. ரோட் தரீக் ஐ முபாரக் ஷாஹி இந்த புக் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தரீக் ஐ முபாரக் ஷாஹி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ஸ்ரீ ஹிந்தி இந்த மொத்த டைனாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் த முகமது ஷா ஆஃப் சையத். அதாவது இந்த முபாரக் ஷாஹினோடனே முபாரக் ஷாவோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு நினச்சிடாதீங்க. முகமது ஷா இருக்கார் இல்லையா, இவரோட ஹிஸ்ட்ரி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோடி டைனாஸ்டி
1451லேருந்து 1526 வரைக்கும் லோடி டைனாஸ்டி வராங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்கான் டைனாஸ்டி ஆஃப் இந்தியா. ஆப்கானியன் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே ரூல் பண்ணியிருக்காங்க. தே வேர் ரூலிங் ஓவர் சிர்ஹிண்ட். சிர்ஹிண்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வருது இந்த லோடி டைனாஸ்டியை ஃபவுண்ட் பண்ணது இல்லைனா ஃபஸ்ட்டு வருது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுலா லோடி. இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இம்பார்ட்டன்ட்ங்க. ஒவ்வொரு இந்த இந்த சையத் டைனாஸ்டியில் நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையோ, ஃபஸ்ட்டு வரது யாரு, லாஸ்ட் வரது யாரு, இதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பகுலா லோடி. இவர் தான் இந்த டைனாஸ்டியை ஃபவுண்ட் பண்ணுவார். அனெக்ஸ்டு என்டையர் சரிக்கி கிங்டம். சரிக்கி அப்படிங்கிற ஒரு கிங்டம் வந்து இவர் அனெக்ஸ் பண்ணியிருக்காரா. இவர் பேர்ல பகுலால் காயின்ஸ்லாம் வந்து விட்டுருக்காரு. ஹீ ஹேட் நெவர் சேட் ஆன் த த்ரோன், யூஸ்டு டு சிட் ஆன் கார்பெட்ஸ் அலாங் வித் அமீன்ஸ். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இவர் தன்னோட ஒரு கிங்கு மாதிரியே காமிச்சிக்காம ஒரு எப்படி சொல்றது, வாட்ச்மேனுக்கெல்லாம் வணக்கம் போட்டு போற ஒரு சகஜமான ஒரு ஜோவியலான ஒரு கிங்கு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமீன்ஸ்னா மினிஸ்டர் கூடலாம் உட்காருவார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இவரோட பையன் சிக்கந்தர் லோடி 1489லேருந்து 1517 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. ஓகேவா? நோப்லஸ்ட் ஆஃப் 3 லோடி டைனாஸ்டி. இந்த 3 லோடி டைனாஸ்டியை விட இவர் வந்து நோபலாக இருக்காராம். ரியல் நேம் வாஸ் நிசம் கான். இவரோட ரியல் நேம் வந்து நிசம் கானா. ஓகேங்களா? கான்கர்டு பீகார் பெங்காலின் 1504. இவர் ஓரளவுக்கு இந்த பீகார் பெங்கால் இந்த ரீஜன்லாம் பிடிக்கிறாரு. ஹி பில்ட் எ நியூ சிட்டி ஆக்ரா, மேட் இட் ஹிஸ் கேபிட்டல். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ராவை யாரு ஃபர்ஸ்ட் கேபிட்டலா அறிவிப்பா? ஆக்ராக்கு யாரு ஃபர்ஸ்ட் கேபிட்டலா வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து முகல் எம்பையர் படிப்போம். முகல் எம்பையரோட மேஜர் கேபிட்டலே ஆக்ராவா தான் இருக்கும். ஸோ ஆக்ராவை வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆக்குனது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹி வாஸ் ஏ முஸ்லீம் ஃபெனாட்டிக் அண்ட் broke த sacred இமேஜ் ஆஃப் ஜுவாலமுக்கி டெம்பிள் நாகர்கோட். நாகர்கோட் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் இருக்கு. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ஜுவாலமுக்கி டெம்பிள் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆர்டர் த டெம்பிள் ஆஃப் மதுரா டு பி டெஸ்ட்ராய்டு. ஸோ மதுராவையும் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. இந்த இன்சிடென்ட்டை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஃபிரோஸாவும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவார். ஸோ சிக்கந்தர்லோடி என்ன பண்ணுறாராம், ஜுவாலமுக்கி டெம்பிள், அதாவது இந்த ஓரளவுக்கு இந்த முஸ்லீம் கிங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த டெம்பிள், அதாவது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெம்பிளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டெம்பிளை மட்டும் மைண்டில் வச்சுங்க. நிறைய டெம்பிளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஜுவாலாமுக்கி டெம்பிள் நாகர்கோட்டில் இருக்கு, அப்புறம் மதுரா, ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. ஹீ செட்டப் அண்ட் எஃபிஷியன்ட் எஸ்பியனாச் அண்ட் ஜுடிஷியரி சிஸ்டம் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு த சிஸ்டம் ஆஃப் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணுறது, எஸ்பியோனேஜ்னா ஸ்பை சிஸ்டம், இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரா. மேட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேஷன் டு புவர் ஃப்ரம் ராயல் ட்ரெஷரி. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரேஷன்லாம் வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஹி என்கரேஜ் அக்ரிகல்ச்சர் இந்த வேர்டு வந்து தப்பாக இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அக்ரிகல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அக்ரிகல்ச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் யூனிட் வந்து விட்டிருக்காரு. அதுக்கு பேர் காஜ் ஐ சிக்கந்தரி. இந்த வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஐ திங்க் காப்பி பேஸ்ட் மிஸ்டேக். சிக்கந்தரி அப்படின்னு தான் வரும். சிக்கந்தரி, சரிங்களா? காஜை சிக்கந்தரி அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து விட்டுருக்காரு. என்ஜாய்டு ஷனாய் மியூசிக், பில்ட் ரெப்யூட்டட் ஒர்க் ஆஃப் லஹஜ் ஐ சிக்கந்தரி சிக்கந்தர் ஷாஹி. சிக்கந்தர் ஷாய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஷனாய் மியூசிக்கில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்று இருந்திருக்காரு. ஓகேவா? லஹஜ் ஐ சிக்கந்தர் ஷாஹி. ஓகேவா? ஹி வாஸ் அ poet அண்ட் ரோட் verses இன் பெர்ஷியன் அண்டர் த பென் ஆஃப் பென் நேம் ஆஃப் குல்ருக்கி. குல்ருக்கி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து இவர் வந்து பெர்ஷியனோட அந்த போயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. அதே போல இவரும் குதுப்பினாரை ரிப்பேர் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி குதுப்பினார் ரிப்பேர் பண்ணது யாருன்னா ஃபிரோஷா துக்ளக்கு ரிப்பேர் பண்ணுவார். ஃபிரோஷா பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் ஸ்ட்ரக் பண்ணியிருக்கும் குதுப்பினாரை. ஸோ அதனால குதுப்பினார் ரிப்பேர் பண்ணிட்டு 5th ஃப்ளோரை
பில்டு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுவார், இவர் பீரியட்ல எர்த்துக்குவைக்கு வந்திருக்கும் குதுப்பினார் அந்த ரீஜன்ல. ஸோ இவரும் ஒரு டைம் குதுப்பினாரை ரிப்பேர் பண்ணியிருப்பார். ஓகேவா? இந்த டைனாஸ்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கிறது யாருன்னா இந்த சிக்கந்தர் லோடிக்கு தான் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் மெயினான பாயிண்ட் என்னன்னா இந்த ஆக்ராவை இவர் வந்து கேபிட்டலாக மாற்றுவார். ரெண்டாவது இந்த டெம்பிள் இருக்குல்ல, ரெண்டு டெம்பிள், இதை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே மெயினான பாயிண்ட். அப்புறம் இந்த காஜை சிக்கந்தரி இருக்கு இல்லையா, இந்த மெஷர்மெண்ட் யூனிட்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா, இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ராஹிம் லோடி அப்படிங்கிற ஒரு பர்சன் வராரு. 1570லேருந்து 1526 வரைக்கும் இவர் ரூல் பண்றாரு. ஓகேவா? சன் ஆஃப் த சிக்கந்தர் லோடி, இவரு அவரோட சன்னு தான். ஹி கேப்சர்டு குவாலியர் பட் டிஃபீட்டட் பை ராணா சங்கா ஆஃப் மேவார். பட் குவாலியரை பிடிக்கிறாரா ராணா சங்கா ஆஃப் மேவார். இவரை வந்து பார்த்து இவர் வந்து இப்ராஹிம்னுடைய தோக்கடிச்சிடறார். ராணா சங்காலாம் அடுத்தது பாபர் வரும்போது அவரு கூட வந்து பார்த்தோன்னா பேட்டில் பண்ணுவார். அப்போ படிப்போம். ஸோ இப்பயும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ராஹிம் லோடி ஆங்கர் பர்சன் அரஸ்டட் த அப்சல்யூட் பவர் ஆஃப் த சுல்தான். இவர் வந்து கொஞ்சம் முன்கோபியா, அதனால வந்து சேம் டைம் வந்து பார்த்தோன்னா ஸோ பவர் ஆஃப் த சுல்தான், நான் மட்டும்தான் கிங்கு, நான் சொல்கிறது தான் இங்கே எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோயிட்டிக் பர்சனு. ஸோ அஸ் எ ரிசல்ட் சம் ஆஃப் த நோபிளிஸ்ட் டர்ன்ட் அகெயின்ஸ்ட் ஹிம். அட் லாஸ்ட் தௌலத் கான் லோடி த கவர்னர் ஆஃப் பஞ்சாப் இன்வைட்டட் பாபர். ஸோ தௌலத் கான் லோடி என்ன பண்ணுறாரு, பாபரை வந்து இன்வைட் பண்ணுறாரு டு ஓவர் த்ரோ இப்ராஹிம். ஆக்சுவலாக பாபரோட ஃபர்ஸ்ட் அட்டாக்லாம் இது கிடையாது இந்தியாவில். பாபர் ஆல்ரெடி ஒரு 2 3 ரீஜனில் அட்டாக் பண்ணியிருப்பாரு. இது வந்து ஃபிஃப்த்து அட்டாக். ஓகேங்களா? பாபரோட ஃபிஃப்த்து அட்டாக் தான் இந்த ரைட். ஓகேவா? அட்டாக் பாபர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்து இப்ராஹிம் லோடி வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டு இன்னொரு டைனாஸ்டி ஸ்டார்ட் பண்ணுவார், முகல் எம்பரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹி வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கில்டு அட் த ஹேண்ட் ஆஃப் பாபர் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1526 நடக்கும். திஸ் மார்க்டு த எண்ட் ஆஃப் த டெல்லி சுல்தானட். இதோட டெல்லி சுல்தானட் முடிஞ்சிருச்சுங்க. ஓகேவா? அடுத்து டெல்லி சுல்தானட்ல கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அந்த டீட்டெயிலை கொஞ்சம் படிச்சிருவோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டானா பிரவீன்ஸ் சொல்லிட்டு அர்த்தம். அவரோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி ஆர் பலி அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஷிக் அப்படி சொல்லி சொல்றாங்க. அதோட ஹெட் சிக்குதார். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தாலுகா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து பிரகானா இல்லைனா பர்கானா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட ஹெட் யாருன்னா சௌத்ரி ஆர் அமீல். ஓகேவா? நெக்ஸ்ட் வில்லேஜ் கிராம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரு முக்கடம் ஆர் குட்ஸ். குட்ஸ் அப்படின்னா லேண்ட் ஓனர்ஸ், லேண்ட் லார்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு குட்ஸ் அப்படி சொல்லிட்டு அப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அது ஹெட் யாரு அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவின்ஸ்னா இக்குதா, டிஸ்ட்ரிக்ட் பேரு சிக்கு. சிக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படி சொல்லுவாங்க. தாலுகா பேரு பிரகானா இல்லைனா பரகானா. அப்புறம் வந்து வில்லேஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அதோட ஹெட்டு. ஸோ கிங்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல், லீகல், மிலிட்ரி அத்தாரிட்டி. ஸோ அப்சல்யூட் பவர், எல்லா பவருமே வந்து இந்த டைம் டெல்லி சுல்தான டைமும் பின்னாடி வர முகல் டைம்லையும் கூட கிங்கிட்ட தான் வந்து பார்த்தோன்னா எல்லா பவருமே வந்து கிங்கிட்ட தான் இருக்கும். ஓகே? பொலிட்டிக்கல், லீகல், மிலிட்ரி அத்தாரிட்டி. இப்போ வந்து நாங்கள் பொலிட்டிக்கல் அப்படின்னா நம்ம நம்ம வந்து பார்லிமெண்ட் இருக்கோம். லீகல் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி தனியாக வச்சுருக்கோம். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா ஒரு பவர் பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கும். அப்போ வந்து எல்லா பவருமே கிங்கிட்ட தான் இருந்திருக்கு. ஓகேவா? கிங்கு சொல்கிறது தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யார் ஏதாவது ஒரு தப்பான கிங்ட்ட முகமது பின் துக்ளக் மாதிரி ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வேற ஒன்றுமே பண்ண முடியாது. வசீர் அப்படிங்கிற ஒரு ஹெட்டு யாருன்னா திவானை விசாரத். அதாவது வசீர் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஎம், அதாவது மிலிட்ரி வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் அதுக்கு முன்னாடி வசீர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெல்லி சுல்தானத் பீரியட்ல வசீர் அப்படின்னா விசாரத், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஓகேவா? நான் வந்து பால்பன் பீரியட்ல வசீர் அப்படின்னா அதாவது வசீரத் அப்படின்னு இருக்கும், வசூல் பண்ணுவாங்க ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்து அரிஸ் மம்லிக். அரிஸ் அப்படின்னா ஆர்மி டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ஹிந்து வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். திவானை ஆர்ஸ் அதான் டிபார்ட்மெண்ட் பேரு, மிலிட்ரி டிபார்ட்மெண்ட். ஓகேவா?
நெக்ஸ்ட் தஹீரை மம்லிக் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அது ஒரு டிபார்ட்மெண்டோட ஹெட்டு. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் என்னன்னா திவானை இன்ஷா ராயல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா, இப்போ கரஸ்பாண்டன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்பவுமே வந்து டக் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்ஷா அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து தயிர் சாதம் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கரஸ்பாண்டன்ஸ்லாம் இன் பண்ணியிருப்பாங்க, தயிர் சாதம் சாப்பிடுவாங்க. அப்போ தஹீர் ஐ மம்லிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் தபீர் ஐ முல்க் அப்படின்னா திவானை ரியாசாலத் ரிலீஜியஸ் மேட்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஹெட்டாக இருக்கு. ரியாசாலத் சாலட் அப்படி அதை வச்சு ஞாபகம். இப்போ பழனி பஞ்சாமிரதம்லாம் ஒரு மாதிரி சாலட் மாதிரி தானே இருக்கும். அப்போ ரிலீஜியஸ் மேட்டர்னா ரியாசாலத் அரை சாலத் அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா தபீரை முல்க். ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. திவானை ரியாசாலட்னா ரிலீஜியஸ் மேட்டருக்கான டிபார்ட்மெண்ட். அதே ரியாசத் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இதை படிச்சிருக்கோம், மார்க்கெட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் த காமர்ஸ். ஓகேவா? ஸோ ரியாசத்துனா மார்க்கெட்டில் இருக்க டிபார்ட்மெண்ட், சாலட்னு வந்துச்சுனாலே ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ரியாசத்தோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஐ மொமலிக் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வக்கீல் ஐ தார் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹெட் இருக்காரு. ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் டெக்கோரம் அட் கோர்ட். கோர்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்றது வந்து வக்கீல் மெயின்டைன் பண்றாரு. வக்கீல்லாம் நல்லா பேசுவாங்க இல்லையா, அதனால கோர்ட் எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபவுண்டட் பை ஃபிரோசா துக்ளக். ஃபிரோசா துக்ளக் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா திவான் ஐ பண்டகான், இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்த டிபார்ட்மெண்ட் தான். ஸ்லேவ்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்லேவ்ஸ் தான் வந்து பண்டகான். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ஃபிரோசா துக்ளக் படிக்கும்போதே படிச்சிட்டோம். திவானை கைரத் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா என்ன சொன்னோம், திவானை கைரத்னா நம்ம என்ன படித்தோம் லைட்டாக ஞாபகம் எடுத்து பார்க்கலாம். ஸோ புவர் உமன்ஸுக்கு மேரேஜுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி முஸ்லீம் உமன்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுவாங்க, முஸ்லீம் கேர்ள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சேரிட்டி. ஓகேங்களா? திவானை இஸ்தியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது வந்து பென்ஷன் தருவாங்களாங்க. ஓகேவா? இஸ்தியாக் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பென்ஷன் தருவாங்களாம். இதுவும் ஃபிரோசா துக்ளக் பீரியட்ல ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனுங்க, அமீர் குஸ்ரு. 1253 53ல பிறந்திருக்காரு. ஸோ 1325ல இறந்திருக்காரு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு இதை கவுண்ட் பண்ணாலே ஒரு ஒரு பெரிய லாங் பீரியட் வந்து அமீர் குஸ்ரு இருந்திருப்பாரு. எப்போனா ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, அவரு பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணி கியாசுதீன் துக்ளக் இருக்கார் இல்லையா, அவரு வரலைக்குமே வந்து பார்த்தோன்னா இவரு ஒரு பரல அசோசியேட்டட் வித் ராயல் கோர்ட் ஆஃப் மோர் தென் 7 ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானட். மோர் தென் 7 ரூலர்ல இவரு கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 10 to 15 ரூலருக்கு மேல இருந்திருப்பாங்க. எல்லா பீரியட்லயும் அமீர் குஸ்ரு வந்து பார்த்தோன்னா ஒரு போய போயட்டா வந்து அந்த கோர்ட்லலாம் இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இதனாலேயே இவர் வந்து பார்த்தீங்கன்னா டுட்டி ஐ ஹிண்ட் பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்றாங்க. ஹி வாஸ் ஆல்சோ மியூசிஷியன். இவர் அதோட சேர்த்து இவர் வந்து ஒரு மியூசிஷியன். இன்வென்டட் சித்தாரை வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஹி இன்வென்டட் த கசல். அதே போல அமீர் குஸ்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரியரும் கூடங்க. சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்லாம் லீட் பண்ணியிருப்பாரு. ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டேலண்டட், டான்ஸ் ஆடுவாராம், இந்த மாதிரி மியூசிஷியன், சித்தாரை வந்து இது பண்ணுவார், அப்புறம் சிங் பண்ணுவார், கசல் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலே வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அமீர் குஸ்ரு, பேரட் ஆஃப் இந்தியா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதின மெயினான புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஃப்டா குல் ஃபுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, லைஃப் ஆஃப் ஜலாலுதீன் ஹிஸ் கான்கஸ்ட். ஜலாலுதீனை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு, மிஃப் மிஃப்டாஹுல் ஃபுட்டா அப்படி சொல்லி சொல்றாங்க. அடுத்து தரிகை ஆலா ஆர் கசியன் உல் ஃபுட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு புக், ரெண்டு புக்கு. இந்த ரெண்டு புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கான்கொஸ்ட் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி இருக்கார் இல்லையா, அவரோட கான்கொஸ்டை பற்றி தான் பேசுது. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது இது மிஃப்டா இல்லைன்னா வந்து மை ஃபாதர் இல்லா அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அலாவுதீன் கில்ஜியோட ஃபாதர் இல்லா தான் வந்துன்னா மிஃப்டா அப்படி சொல்லிட்டு வருது. இப்போ எம்ஐனா மை ஃபாதர் இல்லா, எஃப்டா லா அப்படி ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ல காமிச்சுக்கோங்க. ஜலாலுதீன் கில்ஜியோட கான்கொஸ்டை பற்றி எழுதியிருப்பாங்க. அப்புறம் கசியன் உல் ஃபுட்வா அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோட கான்கொஸ்டை பற்றி எழுதியிருப்பாங்க. ஓகேவா?
தரிகை ஆலா, இந்த ரெண்டு புக்குமே. நெக்ஸ்ட் ஆஷிகா அண்ட் கிசர் கான். இந்த கிசர் கான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கார் இல்லையா, இந்த அலாவுதீன் கில்ஜியோட பையன், அவரோட ம், அதான் அலாவுதீன் கில்ஜியோட பையன் கிசர் கான் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட லவ் ஸ்டோரி ஆஃப் தேவல் ராணி அண்ட் கிஷர் கான், ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி தான் இந்த ஆஷிகா அண்ட் கிஷர் கான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நூர் சிப்பீர் ஆர் நைன் கைட்ஸ்னு சொல்றாங்க அந்த புக்கு பேரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் த முபாரக் ஷா. ஓகேங்களா. நைன் ஸ்கை அப்படின்னு அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் துக்ளக் நாமா, அது வந்து அபவுட் கியாசுதீன் துக்ளக் அவரை பத்தி. துக்ளக் நாமா, நீங்க துக்ளக் நாமான்னு முகமது பின் துக்ளக் போயிடக்கூடாது. ஸோ கியாசுதீன் துக்ளக்கை பத்தி துக்ளக் நாமா எழுதியிருப்பாரு அமீர் குஸ்ரோ. ஓகேவா. நெக்ஸ்ட் சிக்கந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது வந்து அலெக்சாண்டரை பத்தி எழுதின புக்கு. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். சிக்கந்தர் சாணி அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? சிக்கந்தர் சாணினா வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியை சொல்லுவாங்க. செகண்ட் அலெக்சாண்டர், அதான் அந்த மீனிங். சிக்கந்தர் சாணினா செகண்ட் அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா. அப்போ இந்த சிக்கந்தரி அப்படின்னு வந்தாலே அலெக்சாண்டர் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ சிக்கந்தரி சிக்கந்தரி சொல்லிட்டு புக்கை அமீர் குஸ்ரு அலெக்சாண்டர் பத்தி எழுதியிருக்காரு. ஓகேவா. இன்னும் நிறைய லிட்டரரி சோர்ஸ் வேற என்ன புக்லாம் இம்பார்ட்டன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஃபிர்தாசி ஷா நாம எழுதியிருப்பாரு. அல்புர்னி கிட்டாபுல் ஹிண்ட் ஆர் தஹி கை ஹிண்ட், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அல்புர்னி எழுதியிருப்பாரு சொல்லிட்டு. அது சேம் டைம் அல்புர்னி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாப் ஃபி தஹிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. கிட்டாப் உல் ஹிண்டு தஹி கை ஹிண்டு, இது ரெண்டு கிட்டாப்பு தஹிக்கு, இது ரெண்டு வந்தாலே அல்புர்னி தான். ஓகேங்களா. இது வந்து இந்தியன் சயின்ஸை பத்தின ஒரு புக்காம். அது போல கானன் இ மசூதி மசூதி அப்படிங்கிற ஒரு புக்கும், ஜவுஹர் ஃபில் ஜவ்ஹீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் அல்புர்னி எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காரு. ஓகேவா. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எழுதின புக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்ஹஜ் அஸ் சிரஜ் எங்க வருவாரு? இல்டுமிஷ் வந்து இவர் வந்து பேட்ரனைஸ் பண்ணுவார் சொல்லிட்டு ஆல்ரெடி படித்தோம். அவரோட புக் தப்கக் நஸ்ரி, இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அமீர் குஷ்ரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு புக் எழுதியிருக்காரு. கம்ஷா அப்படின்னு ஒரு புக்கு, அப்புறம் முல்தா உல் அன்வர், அப்புறம் இந்த கம்முன்னு ஒரு புக்கு, அப்புறம் வார்னு வருது அன்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. முல்தா அல் அன்வர், கம்முன்னு இருந்தா வார் வந்துரும் அப்படியே ஞாபகம். முல்தா அல் அன்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அப்புறம் பிஷ்ஹத் பிஷ்ஹத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து அமீர் குஸ்ரு வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் அலி பின் ஹமீத் குஃபி அப்படிங்கிற ஒருத்தர் சாச்நாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ்டரி ஆஃப் த சிந்து ரீஜன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் புகாரி அப்படின்னு ஒருத்தர் லுலப் அல் அலப், பார்க்கறதுக்கு ஏதோ லாலிபப் மாதிரியே இருக்கு. ஸோ புகாரி ஹோட்டல் போனால் நம்ம வந்து லாலிபப் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சியாவுதீன் பரணி தரிக் ஃபிரோஸ் ஆகியும் ஃபுட்வா ஜஹாங்கீர் தரி அப்படிங்கிற ஒரு புக்கும் எழுதியிருப்பாரு. ஜியாவுதீன் பரணி தரிக் ஐ ஃபிரோசாஹி அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாரு. அதே ஃபிரோசா வந்து பார்த்தோன்னா ஃபுட்ஹத் ஃபிரோசாஹின்னு புக் எழுதியிருப்பாரு. அதுக்கு தான் அது ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா. தரிக் ஃபிரோஷாஹினா சியாவுதீன் பரணி எழுதியிருப்பாரு. அதே ஃபிரோசா எழுதின புக்கு டபுள் எஃப் வரும், இல்லைன்னா ட்ரிபிள் எஃப். ஃபிரோசா ஃபுட்ஹட் ஃபிரோஸ் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு புக். ஏன்னா நம்ம வந்து ஃபிரோஸ் ஆகி இதை வந்து அடிச்சிருவோம். சப்போஸ் தரிக் ஃபிரோஸ் ஆகியா ஃபுட்ஹட் ஃபிரோஸ் ஆகியா சொல்லிட்டு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஓகேங்களா. அதனால ஃபிரோசான்னு வந்தாலே ட்ரிபிள் எஃப் வரும், அப்படியேதான் ஞாபகம். ஃபிரோசா ஃபுட்ஹட் ஃபிரோஸ் ஆகி. ஓகேவா. நெக்ஸ்ட் ஜெயதேவா கீதா கோவிந்தம், இதை ஈஸியாகவே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்குவீங்க அப்படி நம்புகிறேன். அடுத்தது பிரசன்னா கங்குவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ன கக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. கங்குவா, கீதா கோவிந்தம், இதெல்லாம் வந்து ஜெயதேவா எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் விக்னேஸ்வரா அப்படிங்கிற ஒருத்தர் மிட்டக்ஷாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதை மிட்டாய் வந்து விக்கி கிச்சி தொண்டையில போயிட்டு விக்கி கிச்சி விக்யானேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு மிட்டக்ஷாரா அப்படிங்கிற ஒரு புக்கும், ஜிமுத்த வாகனா அப்படிங்கிற ஒரு தயபாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. டெல்லி சுல்தானட்டை நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செஷன்ல விஜயநகர் எம்பையரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.